ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தியோட கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ரியாவும் ரம்யாவும் திட்டம் போட்ட மாதிரி தீபாவை கடத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம மைத்திலி மீனாட்சியும் மண்டபம் முழுக்க தீபாவை தேடிட்டுருக்காங்க. ஆனால் தீபாவை எங்கேயும் தேடி காணும் பார்த்தா நம்ம ரம்யா தான் தீபா மாதிரி வேஷம் போட்டு நின்றுட்டுருக்காங்க. தீபா, உன்னை நாங்கள் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறது? அங்கே ஐயர் டைம் ஆச்சு, பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு, வா போகலாம் அப்படின்னதும் ரம்யா போயிட்டு இருக்காங்க. என்ன தீபா, எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு. நேற்று இருந்த கலை எதுவுமே முகத்தில் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு பதட்டம் மட்டும் இருக்கும் முகத்தில் அப்படின்னதும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அண்ணி அப்படின்னு சொல்லி தீபா மாதிரி அஜியஸில் ரம்யா பேசிட்டு இருக்காங்க. எப்படியோ அவ கல்யாணம் நடக்க போகுதுல, அந்த பதட்டத்தில் இருக்கா. அப்படி நம்ம மைத்லி மீனாட்சியும் நம்ம ரம்யா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, வாங்க போகலாம் அப்படின்னு ரம்யா தந்திரமா கார்த்தி பக்கத்தில் உட்காடுறாங்க. இங்கே என்ன நடக்கும்னா கண்டிப்பாக கார்த்தி ரம்யாவோட திட்டங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கார்த்தியும் அவங்களோட முகம் மாதிரி ஒரு தோல் ரெடி பண்ணி அதை ரமேஷும் முகத்தில் ஒட்டி நம்ம கார்த்தி அவங்கள மாதிரியே ரமேஷை ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ரம்யா பக்கத்தில் இருக்கிறது கார்த்திக் கிடையாது, ரமேஷ் தான். இது புரியாமல் ரம்யா செம ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரமேஷ் ரம்யா மேலே ரொம்ப லவ் வச்சுருப்பாங்க. இதனால ரொம்ப ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்காங்க. என்ன இது கார்த்தி இப்படி இல்லாமல் பேசுவார்? எனக்கு என்னமோ இது கார்த்தி பேசுகிற மாதிரி இல்லையே. எப்படியோ நம்மளோட திட்டம் என்ன, நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன? அப்படிலாம் இல்லை. எப்படியோ கார்த்தி உங்கள் கையால் நீங்கள் தாலி கட்டினாலே எனக்கு போதுங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ரம்யா இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா தீபா கடத்தப்பட்டிருக்கிற விஷயத்த கார்த்தி கண்டுபிடிச்சிட்றாங்க. ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நம்ம தீபா இருக்கிற குடோனுக்கு போய் ரவுடிங்க எல்லாரையும் அடித்து நொறுக்கி அவங்க எல்லாரும் ஃபோனையும் பிடுங்கிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா தீபாவை காப்பாற்றிடுறாங்க. உடனே தீபா ஓடி போய் நம்ம கார்த்தியை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஐ லவ் யூங்க, நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்ச ஒரு கொஞ்சம் நொடியில் தான் நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற காதில் உணர்ந்தேன் அப்படின்னு கார்த்தி அந்த இடத்துல நம்ம தீபாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. இதனால தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்க இப்போ என்னோட இந்த ரவுடிங்க கடத்தினதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, அவங்க கடத்தினதால தானே என்ன மிஸ் பண்ணீங்க, அதனால தானே உங்க லவ் என்கிட்ட இப்போ சொல்றீங்க அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸ்டார்ட்லேயே எனக்கு உங்க மேல லவ் இல்லாமலாம் நான் உங்களை என்னோட வைஃபா ஏத்துக்கிட்டேன், இல்லை மறுபடியும் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு சம்மதிச்சேன். இங்க யாராச்சும் லவ் இல்லாம கல்யாணம் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னதும் தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, உங்களுக்கு அங்கே மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் வாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னுட்டு கார்த்தியும் தீபாவும் கிளம்புறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலைங்க, என்ன விஷயம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தீபாவை அழைச்சிட்டு நேராக கல்யாண மண்டபத்துக்கு வராங்க. இங்க பார்த்தோம்னா ஐயர் தாலியை கொடுக்குறாங்க. நம்ம அபிராமி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரம்யாவுக்கு தான் தீபாவோட திட்டம் தெரியும் இல்லையா, அதனால நேரா அத்தை உங்க கையாலேயே தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னதும் அபிராமியை தாலி எடுத்து கொடுக்க ரமேஷ் ரம்யா கழுத்துல கட்டி முடிச்சிடுறாங்க. அங்க பார்த்தோம்னா ரம்யா செம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரமேஷ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. உடனே ரம்யா என்ன பண்றாங்கன்னா எழுந்திருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து தன்னோட சுயரூபத்தை காமிக்கிறாங்க. தன்னோட முகத்துல ஒட்டி இருந்த தோலை உரிச்சு எடுத்துடுறாங்க. இதை பார்த்து ஒட்டுமொத்த ஃபேமிலியும் செம அதிர்ச்சி ஆறாங்க. ஏய் ரம்யா, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு மீனாட்சி மைத்லி எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. இதை பார்த்து ரியா செம ஹாப்பி ஆகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம ரம்யா ஆமா நானே தான், இங்கே பாருங்க, நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி கார்த்தி ஒன்றும் தீபாவோட புருஷன் கிடையாது. தீபாவோட புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே கார்த்தி என்னோட காதலன், எனக்காக பார்த்த மாப்பிள்ளை, அதனால கார்த்தி எனக்கு மட்டும்தான் சொந்தம். அண்ணி இங்க பாருங்க ஆண்டி, எல்லாரும் என்ன மதிச்சிருங்க, எனக்கு கார்த்தியை அடைகிறதுக்கு இதை விட்ட வேற வழி எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதும் அபிராமி ரம்யா கண்ணத்திலேயே ஓங்கி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. பாவி இப்படி துரோகிக்கு இப்படி நல்ல ஃப்ரெண்டுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டேடி, நீ எல்லாம் துரோகிடி அப்படின்னு சொல்லி பயங்கரமா தட்டிட்டு இருக்காங்க. அத்தை இவளை பத்தி எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும், இதை தீபா கிட்ட சொன்னா, ஆனா தீபா தான் இவளை 100% நம்பிட்டாத்த. உன்னை எப்படி எல்லாம் நம்பினா தெரியுமா தீபா, அப்படிப்பட்ட பொண்ணுக்கு எப்படி உன்னால இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி மீனாட்சி மைத்திலி எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஐஸ்வர்யா, ரூபஸ்ரீ, உங்க பாட்டி எல்லாம் சும்மா ஹாப்பியா ஆறாங்க. பாடா
எப்படியோ கல்யாணம் வந்து நடக்கல. கார்த்தி வந்து ரம்யா கழுத்துல வந்து தாலி கட்டினது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த தீபா கழுத்துல தாலி கட்டாம போனா பாரு, அதான் அங்க அல்டிமேட்டா இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் செம ஹாப்பியா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரம்யா வந்து நேரா ரமேஷோட கையை பிடிச்சி, இங்க பாருங்க கார்த்தி, என்ன மன்னிச்சிருங்க கார்த்தி, உங்களை அடையிறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கேன் கார்த்தி. அதை நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. எப்படியோ நீங்க நட்சத்திரான்னு தெரியாம தானே தீபா கழுத்துல தாலி கட்டி பின்னாடி அவளை மன்னிச்சு ஏத்து வாழலையா? அதே மாதிரி தான் இதுவும். நீங்க என்ன ஏத்துக்கணும் மனைவியா அப்படின்னு சொன்னதும் அபிராமி அடிக்கிறாங்க. கார்த்தி, என்னப்பா பாத்துட்டு இருக்க? இவ கழுத்துல கிடக்குற தாலியை அத்து அரிச்சிட்டு தீபா கழுத்துல தாலியை கட்டுப்பா அப்படின்னு ரமேஷ் ஏதோ பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. என்னப்பா கார்த்தி, அவ பாட்டுக்கு பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கா, நீ என்னன்னா இப்படி அமைதியா இருந்துட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே கார்த்தி, இது எவ்வளவு பெரிய விஷயம், நீ என்னப்பா சாதாரணமா பேசிட்டு இருக்க? எனக்கு என்னமோ நீ பிள்ளைங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னதும் உடனே கார்த்தி, தீபா, போலீஸ் எல்லாருமே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆமா அது உங்க புள்ள கிடையாது, நான் தான் உங்க புள்ள அப்படின்னு கார்த்தி வந்து இருக்காங்க. இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இது ரெண்டு கார்த்தியா அப்படின்னு சொல்லி, கார்த்தி என்னப்பா இது இங்க இருக்க அப்படின்னதும், இங்க பாருங்கம்மா, நான் தான் உங்க புள்ள கார்த்தி, நான் தான் நிஜமான கார்த்தி அப்படின்னதும் உடனே ரம்யா வந்து தலைக்கால் புரியாம நின்றுட்டு இருக்காங்க. அப்பனா என் பக்கத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு ரம்யா வந்து பார்த்ததும் உடனே ரமேஷ் வந்து அவங்க முகத்துல ஒட்டி இருக்கிற அந்த ஸ்கின்னை வந்து உரிச்சிடுறாங்க. என்ன ரமி, என்ன தெரியலையா? நான் தான் உன் வருங்கால புருஷன். என்ன ரமி இப்படி பண்ண பார்த்துட்டேன், நான் தானே உன் கழுத்துல தாலி கட்டணும், நீ என்னன்னா என்ன ஏமாத்திட்டு அந்த கார்த்தியை கல்யாணம் பண்ண பார்த்துட்டேன், அதான் உன்னோட திட்டத்தை நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதும் ரம்யா வந்து செம்ம டென்ஷன் ஆகி ரமேஷ் வந்து அடிக்கலான்னு போகும்போது உடனே தீபா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. தடுத்து நிறுத்தி ரம்யா கண்ணத்துலேயே அடின்னு அடிக்கிறாங்க. சி, நீ எல்லாரும் ஃப்ரெண்ட் அடி, வரும்போது தான் என் புருஷன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார், துரோகி, உனக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனால் என் வாழ்க்கையை கெடுக்க வந்து துரோகினி நீ, எப்படி அம்மு, எப்படி உன்னால இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிச்சுக்கே? இங்கே பாரு தீபா, நான் காதலிக்கிறது உன் புருஷன் கார்த்திட்டான்னு சொல்லியிருக்க. கண்டிப்பா உன் நட்புக்காகவும் நீ வாழணுங்கிறதுக்காகவும் உன் அப்பாவுக்கு கொடுத்த வாக்குப்படி என் புருஷனை விட்டு தந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குடி. ஆனா இப்போ இப்படி கூடவே இருந்து குளிப்பறிச்சியோ உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தீபா உச்சக்கட்ட கோபத்துல இருந்துட்டு இருக்காங்க. கார்த்தி, எனக்கு இங்க நடக்கிறது ஒண்ணுமே புரியலப்பா, என்னப்பா நடக்குது அப்படின்னதோ கார்த்தி ரம்யா பண்ண கேடித்தனங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஆமாப்பா, அப்போவே மீனாட்சி மைத்திலையும் சொன்னாங்க, துரோகி இப்படி பண்ணிட்டாலேப்பா, நல்ல வேலைப்பா, அவளோட திட்டத்தை தெரிஞ்சு நீ அதுக்கேற்ற மாதிரி காய் நிறுத்திட்ட, இல்லைனா நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கி இருப்பா அப்படின்னு அவை வந்து கத்திட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நல்ல நேரம் முடிய போகுதோ மாப்பிள்ளை, நீங்க தாலி கட்ட போறீங்களா அப்படின்னதோ, ஆமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா நான் தான் தீபா கழுத்துல தாலி கட்டுவேன், கண்டிப்பா இது நடக்குமா, தாலி கட்டி முடிச்சது பேசலாம் அப்படின்னுட்டு கார்த்தி வந்து தீபாவை அழைச்சிட்டு போய் மணமடையில உட்காடுறாங்க. உடனே ரம்யா என்ன பண்றாங்கன்னா, முடியாது என் கார்த்தி, எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்கலன்னா அந்த பொருள் யாருக்கும் நான் கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னுட்டு நம்ம ரம்யா என்ன பண்றாங்கன்னா, நேரா கார்த்தியை வந்து விளக்கு எடுத்து குத்தலான்னு போகும்போது உடனே தீபா வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னதும் ரம்யா வந்து அரெஸ்ட் பண்றாங்க. சார் விடுங்க சார், என்ன ஆள்மாறாட்டம் பண்ணி ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னதும், நீ மட்டும் தெரமா, நீ மட்டும் ஒழுக்கமாவா கல்யாணம் பண்ணு, இங்க பாரு நாங்க ஒன்றும் உன்னை அரெஸ்ட் பண்றது இந்த கல்யாணம் ஆள்மாறாட்டம் பண்ணதுக்காக இல்லை, சொந்த அப்பாவையே காதலுக்காக கொண்டு போட்டிருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, அசிங்கமா இருக்கு, அதான் உன்னை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னதும் ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சி ஆறாங்க. கார்த்தி, என்னப்பா இதெல்லாம் போலீஸ் சொல்றது உண்மையா அப்படின்னதும், ஆமா அப்படின்னு கார்த்தி வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. போதும் கார்த்தி, நிறுத்துங்க, நீங்க என்ன ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க கார்த்தி, உங்க ரெண்டு பேரையும் நிம்மதியா வாழ விட மாட்டா அப்படின்னதும், இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னதும் உடனே ரமேஷ் வந்து, என்ன சார் பாக்குறீங்க, இங்க பாருங்க, இவன் நான் தாலி கட்டின பொண்டாட்டி, அவ திருந்தி மறுபடியும் வரும் வரைக்கும் நான் அவளுக்காக வெயிட் பண்ணுவேன், இவளை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் போலீஸ் வந்து ரம்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நம்ம தீபா கழுத்துல தாலி கட்டி முடிப்பாங்க.